குட் மார்னிங். ஒரு அரிதில் கரையும் உப்பு அமில ஊடகத்தில எவ்வாறு அதன் கரைதிறன் மாறும் என்று சொல்லி பார்த்துருக்கிறாங்க. இதுல நான் 2 விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒன்று, அரிதில் கரைகிற உப்புக்கள்கிட்ட அந்நியன் பகுதி ஒரு மென்னமிலத்தின் அந்நியன் பகுதியாகவும் இருக்கலாம், வெண்ணமிலத்தின் அந்நியன் பகுதியாகவும் இருக்கலாம். அநேகமான அந்நியன்கள் ஒரு வெண்ணமிலத்தினுடைய அந்நியன் பகுதியாக காணப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த அரிதில் கரைகிற திண்மங்கள் அமில ஊடகத்தில மேலும் கரைதிறன் எவ்வாறு மாறும், அதாவது pH குறையும் போது அதன் கரைதிறனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி சில தாக்கங்களின் மூலமாக தெளிவுபடுத்த முயற்சிச்சிருக்கிறது. இலச்சட்டலியரின் தத்துவப்படி சமநிலை தாக்கத்தில் இருக்கிற கூறுகளுக்கு ஒரு செறிவை குறைச்சாலோ அல்லது கூட்டினாலோ அந்த செறிவை நீங்கள் செய்த செயற்பாட்டை எதிர்க்கும் முகமாக மாற்றிக்கொள்ளும். நீங்கள் செறிவை குறைச்சால் கூட்டும், கூட்டினால் குறைக்கும். அது சமநிலை நகர்வு என்று சொல்லுவோம். சமநிலை தானத்தை நகர்த்துவதன் மூலம் விகிதத்தை மாறிலியாக பேணிக்கொள்ளும். இது இலச்சட்டலியின் தத்துவம். அங்க வெப்பநிலையை மாற்றினால் அகவெப்பம் புறவெப்ப திசையில சமநிலை நகரும் என்று சொல்லியிருக்கிறார். செறிவை மாற்றினால் செறிவை கூட்டும் குறைக்கும் முகமாக சொல்லியிருக்கோம். அமுக்கத்தை கூட்டினால் அமுக்கத்தை குறைக்கும் முகமாக சொல்லி, இது சாதாரண ஒரு கொள்கையால விளங்கப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். பிராக்டிக்கலா நீங்கள் அயன் பெருக்கத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சொன்னால் இதை தெளிவுபட்டுக் கொள்ளலாம். சரி, அந்த அந்நியன் பகுதி ஒரு மென்னமிலத்தின் அந்நியன் பகுதியாக இருந்தால் மென்னமிலத்தின் இணைமூலங்கள் மூளை இயல்பு கூடிய என்பதாலும் புரோத்தனை இலகுவாக ஏற்றுக்கொண்டு சமநிலையிலிருந்து அகற்றப்படும். அதனால தொடர்ச்சியாக அந்த கரைதல் நடக்கும். சரிதான்? ஓகே. இப்ப இந்த அரிதில் கரைகிற திண்மம் ஒரு காரமாக இருந்தால், அரிதில் கரைகிற திண்மம் ஒரு காரமாக இருந்தால் அதிண்ட கரைதிறனுக்கு என்ன நடக்கும் அப்படி பார்ப்போம். சரிதானே? ஓகே, கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு காரம், அது எங்களோட ரிசோர்ஸ் புக்ல குறிப்பிட்ட பல ஹைட்ரோக்சைடு, செப்பு ஹைட்ரோக்சைடு வச்சுக்கோங்க. CuOH2 என்று சொல்லப்படுகின்ற அரிதில் கரைகிற ஒரு ஹைட்ரோக்சைடு. உப்பு அல்ல, இது காரம், ஹைட்ரோக்சைடு. பகுதியாக கரைந்து Cu2+ அயன்களையும் 2 OH- அயன்களையும் தோற்றிருக்கு. இங்க அமில ஊடகத்தின் pH சேர்க்கப்பட்டால் கரைதிறனுக்கு என்ன நடக்கும், கார ஊடகத்தின் OH- சேர்க்கப்பட்டால் கரைதிறனுக்கு என்ன நடக்கும் என்று பார்ப்போம். கரைசலின் pH 7 விட கூடவாக இருந்தால் அங்க காரம் சேர்க்கப்பட்டிருக்கு. கார கரைசல்கள pH தான் 7 விட கூட. அமிலம் சேர்க்கப்பட்டால் அங்க pH குறையும். சரிதான்? கரைசல் நாங்கள் அமிலத்தின் கரைதிறன் தொடர்பாக பார்த்திருக்கோம். அங்க சொன்னவாறு அங்க ஒரு இணை மூலம், ஒரு மென்னமிலத்தின் இணை மூலம் வந்தது, இங்க நீரின் இணை மூலம் வருது. அமிலம் சேர்க்கைக்கு இந்த OH- நீராக அகற்றப்படுறதால OH- சரிவு குறையும், ஆகவே கரைதிறன் அதிகரிக்கும். அப்ப அது கன்செப்ட் நாங்கள் அங்க விளங்கப்படுத்துறோம். இப்ப நாங்கள் இங்க ஒரு காரத்தை சேர்த்தால் இந்த கரைதிறனுக்கு என்ன நடக்கும் அப்படி பார்ப்போம். நான் ஒரு வன்காரமான NaOH சேர்த்துக் கொள்றேன். NaOH Na+ ஆகவும் OH- ஆகவும் முற்றாக அயனாக்கம் அடையக்கூடிய இயல்புடையது. ஆகவே செப்பு ஹைட்ரோக்சைடு பகுதி அயனாக்கத்தால வர OH- அயன்களும் NaOH முற்றான அயனாக்கத்தால வர OH- அயன்களும் ஒத்த அன்மையுடையவை. ஆகவே நாங்கள் பொது அயன்கள் சொல்றோம். சமநிலையில இருக்கிற OH- செறிவு வன்காரத்திலிருந்து வந்த OH- செறிவால அதிகரிக்கப்படுகின்றது. ஆகவே சமநிலையில
கரைதிறன் பெருக்கமும் அயன் பெருக்கமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருந்தாகும். இதுக்குள்ள NaOH சேர்க்கைகள்ல அயன் பெருக்கம் வந்து கரைதிறன் பெருக்கத்தை விட அதிகரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதல்ல அயன் பெருக்கமும் கரைதிறன் பெருக்கமும் சமனாக இருக்கும். NaOH சேர்த்தோன்னா OH மைனஸ் இந்த செறிவு அதிகரிக்கிறதால அயன் பெருக்கம் வந்து அதிகரிக்கும். அப்ப அயன் பெருக்கம் KSPயோட பெரிதாக இருக்கலாம். அது நிரம்பல் நிலையில ரெண்டும் ஒன்றுக்கொண்டு சமன். ஆகவே இந்த சமநிலை என்ன செய்யும் என்றால் பின்னோக்கி நகர்ந்து OH மைனஸ் இந்த செறிவை குறைத்து Ca2+ இந்த சரிவும் குறையும். OH மைனஸ் இந்த சரிவு குறைஞ்சா Ca2+ இந்த சரிவும் குறையும். அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்துக்கு சமனாக மாறும். KSPயும் IPயும் சமனாக. அப்ப ஏற்கனவே கரைஞ்சிருக்கிற செப்பு ஹைட்ரோக்சைடை விட மேலதிகமாக படிதல் நடக்குது. அப்ப கரைதிறன் வந்து என்ன செய்ய முடியாது, கார ஊடகத்துல குறையும். அப்ப ஹைட்ரோக்சைடுகளோட கரைதிறன் pH அதிகரிக்கப்படும் போது, pH அதிகரிக்கப்படும் போது என்றால் கார pH 7 விட கூடிக்கொண்டு போய் 8ல இருக்கிறது 8ல இருக்கிறது 9ல இருக்கிறது 10ல இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா கார இயல்பு அதிகரிக்கும் போது pH அதிகரிக்கும். OH மைனஸ் இந்த செறிவு அதிகரிக்கும் போது pH அதிகரிக்கும். அப்ப பொதுவாக பயன்படுத்தப்படுற OH மைனஸ் இந்த செறிவு அதிகரிக்கும் போது கரைதிறன் குறையும். சரியான பொதுவயன் கரைதிறனை பாதிக்கும். அப்ப இங்க நீங்கள் காரங்கள் என்பதால pH அதிகரிக்கும் போது pH விளைவோட இதை நாங்கள் கதைச்சுக்கொள்றோம். ஏன்னா இதுல நான் கதைக்கிற விளைவு வந்து பொதுவயன் விளைவு. செப்பு ஹைட்ரோக்சைடின் கரைதிறன்ல OH மைனஸ் பொதுவயன். ஆனா OH மைனஸ் என்பது pHோட சம்பந்தப்பட்டிருக்க ஒரு கணியம் என்பதால கரைசல்ல இருக்கிற pH அதிகரிக்கக்குள்ள இதுஇந்த கரைதிறன் வந்து குறையும். சரிதானே? அப்ப இப்படி ஹைட்ரோக்சைடுகளோட கரைதிறன் வந்து pH அதிகரிக்கும் போது குறையும். ஹைட்ரோக்சைடு இல்ல, பொதுவாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். அமிலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் மின் அமிலங்கள்ட்ட அந்நியன் இருக்கைக்குள்ள pH குறையக்குள்ள கரைதிறன் அதிகரிச்சது. இப்ப இங்கேயும் pH குறையக்கு கரைதிறன் அதிகரிக்கும். pH குறையுதுன்னா அமில ஊடகத்துக்குரிய pH கரைதிறன் அதிகரிக்கும். சரியா? ஓகே. அப்ப நீங்க வரலன்னா உங்க நோட் போட்டிருக்கீங்க. அதுல உதாரணமாக சில விஷயங்களை குறிப்பிட்டு நாங்கள் அடுத்து எழுதி கொடுக்கிறோம். OH மைனஸின் செறிவு அதிகரிக்கும் போது 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 கார கரைசல் செறிவு அதிகரிக்க pHம் சேர்ந்து அதிகரிக்கும். சரிதான்? OH மைனஸின் செறிவு அதிகரிக்கும் போது pH அதிகரிக்கும். pH அதிகரிக்கும். pH அதிகரிக்கும். எனவே 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 CuOH twice போன்ற இதுல எந்த ஒரு ஹைட்ரோக்சைடும் இருக்கு. CuOH twice போன்ற CuOH twice போன்ற CuOH twice போன்ற அரிதில் கரையும் உப்புக்கள் அரிதில் கரையும் உப்புக்கள் என்று போடாங்க, ஹைட்ரோக்சைடுகள் என்று போடுங்க. அது உப்பு இல்லதான். அரிதில் கரையும் ஹைட்ரோக்சைடுகள் ஹைட்ரோக்சைடுகள் அது உப்பு இல்ல, ஹைட்ரோக்சைடு.
அரிதில் கரையும் ஐதரோக்சைட்டுகளில் pH அதிகரிப்பு கரை திறனை என்ன செய்யும்? கரை திறனை pH அதிகரிப்பு கரைதிறனை குறைக்கும். pH அதிகரிப்பு கரைதிறனை குறைக்கும். விளங்கிக் கொள்ளும். CgOH2 அயனாக்கத்தால வர OH மைனஸும் NaOH அயனாக்கத்தால வர OH மைனஸும் பொதுவாக விளக்கு. ஆகவே OH மைனஸ் செறிவை குறைக்கும் முகமாக சமநிலை வந்து பின்னோக்கி நகரும். அதாவது வீழ்வடிவு தோன்றது சில நேரம். இதைத்தான் நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா முதலே கேள்விகள் செய்து பார்த்தாங்க பொதுவாக என்னன்னு சொல்லி. சரிதானே? அப்ப முதல் நீர்க்கரசல்ல சமனாக இருக்கும். pH மாத்திரம் என்று சொல்லி காரத்தை செய்து விட்டோம்னு சொன்னால் OH மைனஸ் செறிவு கூடி அப்ப அயன் பெருக்கம் கூடும். அயன் பெருக்கம் கூடினால் அப்படி இருக்கலாம். நிரம்பல் நிலையில அயன் பெருக்கம் KSPக்கு சமன். அயன் பெருக்கம் தான் மாறக்கூடியது. அப்ப அயன் பெருக்கம் எப்படி மாறும்? அயன்கள்ட்ட செறிவு குறைஞ்சால்தான் மாறும். அப்ப செறிவு எப்படி குறைக்கலாம்? வீழ்வடிவத்தை ஒட்டி வச்சு குறையும். அப்ப முதல் கரைஞ்ச விட இப்ப கரைஞ்ச அளவு குறைவாக இருக்கு. சரியா? இந்த ரெண்டு தாக்கத்தையும் போட்டுக்கொள்ளும். CgOH2 solid, Cu2 plus 2OH minus. சரியா? இந்த ரெண்டு தாக்கத்தையும் போட்டுக்கொள்ளும். எழுதிக்கொள்ளுங்க. மேற்படி கரைசலில் முதலாவது பாயிண்ட் pH அதிகரிக்கும் போது OH மைனஸின் செறிவு அதிகரிக்கும். OH மைனஸின் செறிவு அதிகரிக்கும். OH மைனஸின் செறிவு அதிகரிக்கும். OH மைனஸின் செறிவு அதிகரிக்கும். இதனால் CuOH2 கரைதிறன் குறையும்.
இதுதானே அடுத்த பாயிண்ட். மேற்படி கரைசலில் pH குறையும் போது pH குறையும் போது ஞானிங்க pH என்பது H+ ஓட சார்ந்த அளவு. pH குறையுது என்று சொன்னால் அங்கே இருக்கிற H3O+ என்ற சரிவு குறையும். சோ H3O+ என்ற சரிவு அதிகரிக்கும். H3O+ என்ற சரிவு அதிகரித்தால் அங்கே இருக்கிற KW ஒரு மாறிலி, அது H3O+ என்ற சரிவு தர OH- என்ற சரிவு. அப்ப pH குறையும் போது அமிலத்தின் செறிவு அதிகரிக்கும், இதனால H3O+ என்ற சரிவு அதிகரிக்கும். ஆனா KW ஒரு மாறிலி, அப்ப OH- என்ற சரிவு குறையும். இப்ப இங்க OH- என்ற சரிவு குறைஞ்சால் அதை கூட்டு முகமாக சமநிலை என்ன செய்யும், முன்னோக்கி நகரும். ஆகவே கரைதிறன் அதிகரிக்கும். இப்போ முதலாவது நாங்கள் சொல்லியிருக்கோம் pH அதிகரிக்கும் போது, pH அதிகரிக்குதுன்னு சொன்னால் H3O+ என்ற சரிவு குறையுது. H3O+ என்ற சரிவு குறைஞ்சால் OH- என்ற சரிவு அதிகரிக்கும். ஆகவே CgOH எந்த ஒரு ஹைட்ரோக்சைடின் கரைதிறன் குறையும். இப்ப pH குறையும் என்றால் H3O+ என்ற சரிவு அதிகரிக்கும். இதெல்லாம் pH ஓட H3O+ என்ற சரிவு பார்த்திருக்கோம். அப்ப pH குறையும் போது H3O+ என்ற சரிவு அதிகரிக்கும். அப்ப OH- என்ற சரிவு என்ன செய்யும், குறையும். சரியா? pH குறையும் போது OH- இன் செறிவு OH- இன் செறிவு குறையும். OH- இன் செறிவு குறையும். இதனால் CuOH twice in CuOH twice in CuOH twice in CuOH twice in கரைதிறன் அதிகரிக்கும். கரைதிறன் அதிகரிக்கும். சரியா? கரைதிறன் அதிகரிக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுவோம். இந்த pH ஓட கரைதிறன் எப்படி மாறுதுன்னு சொல்லி, இந்த pH ஓட கரைதிறன் எப்படி மாறுதுன்னு பார்த்துக் கொள்ளுவோம். இப்ப இதுல செப்பு இருக்கிறதை போல எந்த ஒரு அரிதில் கரைகிற ஹைட்ரோக்சைடு கட்டியனும் காணப்படலாம். அவருக்கு இதுதான் முடிவு, பொது முடிவு. pH ஓட கரைதிறன் எப்படி மாறும். இதுல எம்ம நாங்கள் பாவிச்சால் இதுல எம்ம பாவிக்கணும். இது MOH என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு கட்டியன்ற வலுவலை 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அப்ப NOH என்று பொதுவாக எடுத்துக்கொண்டால் ഇതിന്റെ அயனாக்கம் போடுவீங்கள். pH அதிகரிக்க OH- இந்த சரிவு அதிகரிக்கும். அதுல எந்த மாற்று கதைக்கு முடியவில்லை. இதால அந்த MOH என்டைம்ஸ் கரைதிறன் குறையும். மறுதலையும் அப்படி இருக்கும். இதுதானே நாங்கள் தெரிஞ்ச ஒரு மூலக்கூட்டு சூத்திரத்தை வச்சு கொண்டு விளங்குறது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஒரு அன்னோனை வச்சு பார்க்கறதிலும் பார்க்க. சரியா? கீழே எழுதி கொள்ளுங்க. இது கீழே அதாவது 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 MOH n times
OH enzymes வகையான MOH enzymes MOH enzymes வகையான அரிதில் கரையும் சேர்வைகளின் கரைதிறன் pH அதிகரிக்கும் போது குறையும். விளைகொள்ளும். அதாவது MOH enzymes வகையான அரிதில் கரையும் சேர்வைகளின் கரைதிறன் தொடர்ந்து கொள்ளும். pH அதிகரிக்கும் போது குறையும். இது கன்க்ளூஷன். pH அதிகரிக்கும் போது குறையும். pH குறையும் போது அதிகரிக்கும். pH குறையும் போது அதிகரிக்கும். pH குறையும் போது அதிகரிக்கும். Savinath. Good morning, sir. Good morning. நான் கதைக்கிறது கேக்குதா? ஓ சார் கேக்குது. ஓ, எழுதுற எல்லாம் தெளிவா தெரியுதா? சவினாத் சார், ஓ, நான் போர்ட்ல எழுதி இருக்கிற விஷயம் தெளிவா தெரியுதான்னு கேக்கு. சார் பேச கேட்க மாட்டேங்குது. நான் கதைக்கிற கேட்கலையா? இப்ப கேக்குது சார். ஓ, நான் இந்த போர்ட்ல எழுதி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி. தெரியுது சார். ஓகே, சரி. விடிய ஜாயின் பண்ணினீங்களா? ஆமா சார். ஓ, விடிய கதைச்ச விஷயம் உங்களுக்கு ஓகே இருக்கா? ஓ சார், விளங்குச்சு. சரி. அப்ப அரிதில் கரைகிற உப்புக்கள்கிட்ட கரைதிறனை அமிலம் எப்படி பாதிக்குது என்று சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். ஓ சார். ஓ, நீங்க 2015க்கு பிறகு வார அநேகமான எம்சிக்கு கேள்விகளை தட்டி பாருங்க. இந்த கரைதிறன் தொடர்பாக பொது அயன் விளைவு சம்பந்தமாகவும் அமிலத்தின் விளைவு சம்பந்தமாகவும் தியரி பார்ட் கேள்விகள் இருக்கு. சரிதானே? ஒரு முறை கால்சியம் ஆக்சலேட்டின் கரைதிறன் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு முறை வேறு ஏதோ ஒரு பேரியம் ஃபீல்ட் ஒர்க்ஸ் என்ற பேப்பர்கள், வேறு ஸ்கூல் பேப்பர்கள் எல்லாம் அநேகமா இதை மென்ஷன் பண்றாங்களேன்னு சொன்னால் தியரி பார்ட் கேள்வியில இந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஏன் ஒரு மென்னமிலத்தின் அந்நியனை கொண்ட அரிதில் கரையும் உப்பு அமிலத்தில முற்றாக கரைய வாய்ப்பு இருக்குன்ற உண்மை புரியுதா? ஒரு கார்பனேட், கால்சியம் கார்பனேட் அல்லது கால்சியம் ஆக்சலேட் ஏன் ஒரு ஐதான H2SO4 அல்லது HNO3 முற்றாக கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தருகிறது என்பதை நீங்கள் படிச்ச விளக்கத்தை கொண்டு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்காது. சவினாத்,
சரி, ஓகே. இதுல என்னண்டா அமிலங்கள் சரி, காரங்கள் சரி, சில உப்புக்கள் நான் உங்களுக்கு சொன்னா வன்னமில வன்கார உப்புக்கள் இருக்குது, வன்னமில மென்கார உப்புக்கள் இருக்கு, மென்னமில வன்கார உப்புக்கள் இருக்கு, மென்னமில மென்கார உப்புக்கள் இருக்கு. சில உப்புக்கள் முற்றாக நீர் கரையக்கூடியதாக இருக்கும், சில உப்புக்கள் அரிதாக கரையும். இது நான் உங்களுக்கு அயன் ஜமல்ல தொடங்கும் போது மின்பகு பொருள் என்ற கேட்டகரியிலேயே ஆரம்பிச்சேன். சரியா, ஒரு பாடப்பிறப்பின் கண்டென்ஸ் எனக்குள்ள இருந்ததால எந்தெந்த இடத்துல எது எது தேவைப்படும் என்று யோசிச்சு முதலே நான் இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சித்தேன். வன் மின்பகு பொருட்கள் என்றா என்ன, மென் மின்பகு பொருட்கள் என்றா என்ன, ஏன் அவற்றை நாங்கள் வன் மின்பகு பொருள் மென் மின்பகு பொருள் பிரிச்சோம் என்பது அது அதன் இயல்பு. நீர்க்கரசல்ல ஒவ்வொரு சேர்வையும் ஒவ்வொரு இயல்பை வெளிக்காட்டுது. அந்த இயல்பை அவதானிச்சு நாங்கள் அவரை கேட்டகரி பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவு. வன்மின்பக பொருள் என்று சொன்னால் முற்றாக அயனாக்கம் அடையும், மென்மின்பக பொருட்கள் பகுதியாக அயனாக்கப்படும். அப்ப பகுதியாக அயனாக்கம் அடைகிறது என்று சொன்னால் அயனாக்கம் அடையாத மூலக்கூறும் இருக்கும், அயனாக்கம் அடைஞ்ச அயன்களும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஏற்படுத்தப்படுகின்ற சமநிலையை தான் நாங்கள் என்னன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அயன் சமநிலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரியா, அயன் சமநிலை என்றதுக்கே நான் உங்களுக்கு ஒரு டெபினிஷன் சொல்லியிருக்கிறேன். அயனாக்கம் அடையாத மூலக்கூறுகளுக்கும் அயன்களுக்கும் இடையில நீர்க்கரசல் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த சமநிலை தான் நாங்கள் அயன் சமநிலை ஸ்பெஷலா சொல்லிக்கிறோம். இங்க அயன்களும் இருக்கும், அயனாக்கம் அடையாத மூலக்கூறும் இருக்கும். ஆனா ஒரு வண்ணமிலம் வன்காரம் அல்லது வன் மின்பக பொருள் என்று சொல்லப்படுறதுல அது முற்றாக அயனாக்கம் அடைகிறதால அது சாதாரணமாக நீர்க்கரசல்ல என்ன செய்யும், அயன்களை மட்டும் தோற்றிச்சிருக்கும். அப்ப அயனாக்கம் அடையாத மூலக்கூறு இருக்காது. எந்த ஒரு பதார்த்தம் நிரம்பல் நிலை அடைஞ்சால் என்ன செய்யும், வீழ்வடிவ தோற்றுவிக்கும். சோடியம் குளோரைடு நன்றாக கரையும் என்று சொல்றோம், கரியுப்பு கடல்ல என்ன வீழ்வடிவாகாமல இருக்கு இல்லதான். அப்ப நிரம்பல் நிலை அடைஞ்சால் எந்த உப்புமே என்ன செய்யும், வீழ்வடிவாக அது தன் அயனோட சமநிலையில இருக்கு. அதுக்குதான் நான் உங்களுக்கு இந்த வீழ்வடிவு என்று சொல்ல சொன்னால் இந்த செறிவை பற்றி காய்ச்சிருந்தேன். சைவரசம் 1 m செறிவுடைய கரைசல்களை கலக்க வீழ்வடிவை பற்றி காய்ச்சிருந்தேன். சரிதான், ஓகே. சரி, இப்போ ஒரு கேள்வி எழுதி கொள்ளணும். இந்த கேள்வி எழுதி கொள்றோம். இருநூற்றி 98 கெல்வின் வெப்பநிலையில் கெல்வின் வெப்பநிலையில் CuOH twice திண்மத்தின் நிரம்பல் கரைசலில் Cu2+ செறிவை பின்வரும் சந்தர்ப்பங்களில் கணிக்க முதலாவது சந்தர்ப்பம் pH 7 உடைய
pH 10 உடைய pH 10 உடைய CuOH twice இன் நிரம்பல் கரைசல். pH 10 pH 10 உடைய CuOH twice இன் நிரம்பல் கரைசல். சரியா? CuOH twice இன் நிரம்பல் கரைசல். இதுக்குள்ள இருக்கிற Cu2+ இந்த செறிவு, அதாவது இந்த கரைசல் pH வந்து 10 இருக்கு. இப்ப நாங்க pH மீட்டரை வச்சு பார்த்தா தெரியும், 10 இருக்கு. அதுக்குள்ள செப்பு ஹைட்ரோக்சைடு கரைஞ்சி நிரம்பல் நிலையில இருக்கு. இப்ப Cu2+ இந்த செறிவு என்ன அப்படி கேட்டு முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி இதே கேள்விதான். pH வந்து 5. அதே கேள்வி pH 5. அதாவது நான் பண்பறு ரீதியாக விளக்கின அந்த விஷயத்தை இங்க அளவறு ரீதியாக ப்ரூவ் பண்ண போறேன். CuOH twice இந்த கரைதிறன் pH 10 இருந்து 5க்கு குறையும் போது என்ன செய்யுது அப்படி பார்க்க. சரியா? ஓகே. உங்களால் செய்ய முடியுமா? செய்யுங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் ஓரளவுக்கு ட்ரை பண்ண எழுப்பா. சரி, நான் ட்ரை பண்றேன். நீங்கள் அது வரைக்கும் செய்து கொண்டு. சரி, இப்ப ஒரு கரைசல் இருக்கு. அந்த கரைசல்ல இருக்கிற pH 10 என்று தரப்பட்டிருக்கு. சாரி, CuOH twice இந்த KSP வந்து KSP நான் தர மறந்துட்டேன். 2.2 தர 10⁻20 மூல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் 9. சாரி, நல்லா KSP வந்து 2.2 தர 10⁻20 மூல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் 9. இது CuOH twice இந்த KSP. KSP CuOH twice இந்த KSP. இப்ப கரைசல்ட pH வந்து 10. அப்ப இங்க யார் இருக்கும்? H3O+ அதிகமாக இருக்குமா, OH- அதிகமாக இருக்குமான்னு நீங்க பார்க்கணும். அப்ப இந்த கரைசலுக்குள்ள CuOH twice இந்த கரைதிறன், CuOH twice இன் கரைதிறன் pH 10 உடைய கரைசல்ல CuOH twice கரைஞ்சு நிரம்பல் கரைசலாக இருக்கு. இதனுடைய கரைதிறன் S மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வச்சுக்கொள்ளும். S மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வச்சுக்கொள்ளும். இங்க pH தரப்பட்டிருக்கு. pH தரப்பட்டிருக்கு. ஆகவே OH- இந்த செறிவை காணலாம். முதல்ல நாங்கள் H3O+ இந்த செறிவை கணிச்சோம்னு சொன்னால் இந்த 1 தர 10⁻10 இருக்கும். ஏன் ஏனடா 1 தர 10⁻10 இருக்கும்? pH 10. pH சமன் மைனஸ் log H3O+ இந்த செறிவு. நீர்க்கரைசல்ல H3O+ செறிவும் OH- செறிவும் நெருக்கம் ஒரு மாறல். ஆகவே இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால்
OH மைனஸ் இந்த செறிவை காணலாம். OH மைனஸ் இந்த செறிவு 1^10⁴ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக இருக்கு. இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற OH மைனஸ் இந்த செறிவு 1^10⁴ OH மைனஸ் இந்த செறிவு 1^10⁴. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இது ஒரு கார ஊடகத்துக்குரிய கரைசல். OH மைனஸ் இந்த செறிவு 10⁴ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இப்ப இந்த மாதிரி கேள்விகள் வெவ்வேறு வகைகள்ல இருக்கு. நாங்கள கேள்வி வச்சிருக்கேன், எல்லாம் உங்களுடைய அறிவு கட்டினபடி டிரைவ் பண்ணிட்டாங்க. இந்த கேள்வியில 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னென்றால், செப்பு ஹைட்ரோக்சைடை தூய நீரில நாங்கள் கரைச்சு, கவனிச்சு கொள்ளுங்க, செப்பு ஹைட்ரோக்சைடை தூய நீரில நாங்கள் கரைச்சு அதனுடைய நிரம்பல் கரைசலை தோற்றுவிச்சிருந்தால்